நிறைய கேர்ள்ஸ் இங்கே வந்து அவங்களோட ஸ்டடீஸே வந்து ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதோட ஸ்டாப் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. Once it rains, you cannot travel in these roads. It is so hard. கோவை மாநகரத்தில் முக்கியமான பகுதி தான் கரும்புக்கடை. அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ஒரு கரும்பு காடாக இருந்துச்சு. வியாபாரம் எல்லாம் எது செஞ்சாலும் கோயம்புத்தூர்னால என்ன வாழக்கூடிய ஒரு எல்லாம் எங்கேயும் வாழ முடியலனாலும் வந்து வாழலாம்னு சொல்லுவாங்க. அந்த We have everything that you want, from textiles to stationery to we have from supermarkets to hypermarkets. We have everything here. மெயின் முனிசிபாலிட்டி இங்கே நம்ம பக்கத்தில் தான் நமக்கு கார்ப்பரேஷன் இருக்குது. மெயின் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மெயின் கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இருக்குது. பட் த ஒன்லி திங் வி ஹேவன்ட் காட் இட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் த பேசிக் ஃபெசிலிட்டிஸ். எங்களுக்கு இங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கிடையாது. ஆல்மோஸ்ட் 50,000 families live here. The roads that have to be proper are not proper. The lanes which have to be wide are not wide enough. So this is the Government Medical College Hospital, which is near the Coimbatore railway station. Now this is about 4.4 kilometers away from Karumbakadai. There is no other public health center or medical center in the vicinity, and the nearest place to go to is the government hospital here. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு ஹெல்த் சென்டர், ஒரு 10,000 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு ஹெல்த் சென்டர் வேணும். இங்கே 50,000 பேர் இருந்தாலுமே ஒரு ஹெல்த் சென்டர் இல்லை. ஏன்னு கேட்டால் உங்கள் சொல்கிற ரீசன் வந்து பக்கத்தில் வந்து இங்கே ஜிஹெச் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குனால நீங்கள் அங்கே போய்க்கலாங்கிறாங்க. ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பீப்புள் சிம்பிளி விசிட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இப்போ இந்த பகுதி மக்கள் அங்கே போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். நிறைய நேரம், டைமு, அதுவும் இல்லாமல் போக்குவரத்து செலவுகள். We have 3 primary schools in this area. அது தவிர்த்து கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்கும்போது we have only one, that too is a primary school. Got scholarships while studying here. So அதனால my family could somewhat adjust பண்ண முடிஞ்சது. But other than that, ஒருவேளை இந்த ஸ்கூல் இல்லை அப்படின்னா my studies would be a question mark. கண்டிப்பா. Behind me are achievement boards listing out the names of toppers from 10th and 12th grade at Islamia Matriculation High Secondary School from the year 1991. Now the sad truth is that not all students living in Karumbakadai have access to such private schools, and with government school available only about 2 kilometers from the area they live in, many girl students have dropped out of school. I should be blessed really to be able to afford all these things. There are lots of people who need proper government colleges and proper government schools so that they can have access to it. இங்க வந்து நிறைய பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க பிகாஸ் ஃபீஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க பிகாஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் தென் இங்கே லைப்ரரி இல்லாத ஒரு மெயின் ப்ராப்ளம். This is a corporation school at Karumbakadai. As you can see, there are 4 classrooms, one belonging to the principal, which means there are 3 classrooms, about 70 to 90 students studying here. But the board there clearly specifies that this is a junior school from classes 1 to 5 for English and Tamil medium. So the students ask, is there space here to accommodate all the students in the vicinity? பஸ் வசதி இல்லாமல் போய் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம போனால் வீடு வந்து எத்தனை வரைக்கும் தாய் தகப்பனுக்கு நிம்மதியாகவே இல்லை. அவங்க வந்து எத்துறது எப்படின்னா ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி ஆகுது. போய் காலையில் அது மாதிரி அடித்து பிடிச்சிட்டு காலையில் 7 மணி 6 மணிக்கு போனால் தான் கரெக்டாக அங்கே ஸ்கூலில் எத்த முடியும். இதனாலேயே 10th முடிச்சதுமே பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்காமல் போதும் அப்படின்னு உட்கார வைக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. I have a neighbor who studied only until 10th, and that was because that government school had only up to 10th. And their parents couldn't afford to go to a private school and pay the fees. So if government had provided a school where you have higher secondary, probably that girl would have continued her studies and probably got a degree.
we're not idle about it. We've given a lot of letters to the collector office, be it the high authorities, but actions have not been taken yet. There are no banks here. There are so many people, but not one single bank. Behind me is the Noyal River passing by Karumbukadai. Now, not much of a river, more of a stagnant drain river. This fence was recently put up after a number of petitions were filed by the residents as this place was turning into a dump yard. You can see the banners put up on the fence indicating that residents should not be throwing garbage here. But people say that the reason why that's happening is because there is no daily collection of garbage happening, which is mandated by the corporation, and the place is not even cleaned up regularly. கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆனால எல்லா வார்டில் இருக்க கார்பேஜ் பின்ஸில் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா டே டு டே கலெக்ஷன் வருவாங்க, வீடு வீடாக கலெக்ட் பண்ணி செக்ரிகேஷன் பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து எடுத்து நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சவுத் ஜோன் ஆகிய இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆட்கள் கம்மி, மேன் பவர் கம்மி, மெஷினரி கம்மி, புஷ்கார்ட்ஸ் கம்மி. அப்போ என்ன ஆகுதுன்னா டே டு டே கலெக்ஷன் சரியாக பண்ண முடியாது. இல்லாத பாமர மக்களுக்கும் கூட போகிற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால பக்கத்தாடியே ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு நெருக்கமான ஆளுங்க நிறைய இருக்காங்கங்க, இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை. We want proper roads, we want a bank, we want a proper government school until high secondary, and we also want a proper government hospital. கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு வந்து அங்கே இடம் இல்லைம்மாங்க. ஸ்கீம் ரோடுக்குன்னு அசம்பிளியில் எழுதி கொடுத்துருக்குறேன் நான். நம்ம கரும்புக்கடையிலிருந்து நஞ்சண்டாபுரம் போகிற ரோடுங்கம்மா. ஆமாம், அந்த ரோடு வந்து டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நஞ்சண்டாபுரத்தில் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, அங்கே போய்க்கலாம். 19th அசம்பிளியில் நான் கொடுத்துருக்குறேம்மா லெட்டர். இல்லை அவங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணலம்மா. நான் வந்து அது போக வந்து கார்பரேஷன்லேயும் வந்து கமிஷனர் பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குறேன்.